நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழில் சதுரங்கம் நிகழ்ச்சி. சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுத் தலைவர் திரு CVK சிவஞானம் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். அவருடனான இந்த இரண்டாவது பகுதிக்குள் உங்களை நாங்கள் அழைத்துச் செல்கின்றோம். நிகழ்ச்சியில் இரண்டு நேயர்கள் காத்திருக்கிறார்கள். ராஜ், அவர்களை இணைத்துக் கொள்ளலாமா? வணக்கம். வணக்கம் புதியவன். வணக்கம். வணக்கம். இல்லை, அவர் காத்திருக்கவில்லை. அடுத்த நேயர் வாட்ஸ்அப்பினூடாக இணைந்திருக்கக்கூடிய நேயர். வணக்கம். 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 அதான் எங்க தமிழரசு கட்சி தலைவர் ஸ்ரீஞானம் ஐயாவுக்கு ஒரு வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் ஒரு கேள்வியை கேட்க போகிறேன். இபிடிபி என்ற ஒரு கட்சி எங்க இருக்குது? வெளிநாட்டில இருக்கோ? அது எந்த மாநிலத்துல இருக்கிறது? அந்த கட்சி இபிடிபியோட சேர வேண்டாம் என்று கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனா தமிழரசு கட்சியோட சேர்ந்த எல்லாரும் புனிதராகத்தான் வருகின. அது இதாண்டு. அப்ப இபிடிபியையும் புனிதராக்கி விடலாம், அது ஒன்றும் இல்லை. ஆனா இபிடிபிக்கு யாழ்ப்பாணத்துல தமிழ் மக்கள் வாக்களிக்கிறார்களானே. ஆனபடியா யாழ்ப்பாணத்து தமிழ் மக்களை ஒதுக்கி யாழ்ப்பாண தமிழ் மக்கள் ஒரு செய்கிற ஒரு கட்சியை ஒதுக்கி போட்டு நீங்கள் போக முடியும்? எல்லாரையும் அரவணைத்து போகிற பொழுதுதான் நல்லது. அதாவது இபிடிபி என்ற கட்சியை விலக்கி கொண்டு நீங்கள் அரசியல் செய்ய கூடாது, அப்படி செய்யக்கூடாது என்று கனவே சொல்லினேன். ஆனா இப்பற்ற தற்கால அரசியல், அதாவது இந்த மாகாண உள்ளூராட்சி சபை தேர்தலின்படி பகைவனுடன் கூட்டி சேர்ந்துதான் நீங்கள் அரசாங்கம் ஆட்சி அமைக்க வேண்டும். அந்த முறையில இபிடிபியோட சேர்ந்தது பிழை இல்லை என்றுதான் நான் கருத்து. அதுதான் என் கருத்து. சரி, அதாவது இபிடிபியுடன் இணைந்தது தவறில்லை என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். தவறில்லை இல்லை. இப்ப அதாவது இப்ப மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வரணும், அவ சேரையில அவ இலட்சியம் அது இதன்று சொல்லிக்கொண்டு இல்லை. இது உள்ளூராட்சி அதிகார சபை அதிகாரத்தை எடுக்கிறதுக்கு. சரி, கேள்விகள் இருந்தால் நாங்கள் பேசலாம். அடுத்த நேயர்கள் காத்திருக்கிறார். நன்றி. அடுத்த நேயர் புதியவன். வணக்கம். வணக்கம் புதியவன். இல்லை, ராஜ் நீங்கள் தொடருங்கள். சில நேர்களுடைய கேள்வி நானே கேட்டுவிடலாம் நினைக்கின்றேன். அதாவது இந்த சங்கு கட்சியினுடைய புதியவன் வந்திருக்கிறார், நினைத்துக் கொள்வோம். வணக்கம் புதியவன். வணக்கம். வணக்கம், பேசுங்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்ல வேண்டியதை இதற்கு முதல்வர் நேயர் சொல்லிவிட்டார். எனக்கு இப்படி ஒன்று தோணுகிறது. நீங்கள் இப்படி சேர்ந்து பார்க்க அரசு கட்சியோட தேசிய கட்சி அவர்களோட சேர்ந்து நீங்கள் ஆட்சி அமைத்திருந்தால் இன்னும் அனுகூலமாக இருந்திருக்குமே. அவர்களுடைய பார்வையும் பற்றிருக்கும், இந்த அபிவிருத்திகளுக்கும் ஆதரவாக இருந்திருக்கும் என்று ஏன் நீங்கள் எண்ணவில்லை? அது முதலாவது. இது அடுத்தது நல்லூர்ல திலீபனுக்கு நீங்க இருந்த காலத்தில் தான் அந்த இதை அமைத்து கொடுத்தீர்கள். வேண்டும் அங்கே உங்களை பேச விடாம கூட உங்களை விரட்டினார்கள். நல்லது செய்து வாங்காத எங்களுக்கு பழக்கமான உண்டு. அதே மாதிரி பெருந்தலைவர் சம்பந்த ஐயாவுக்கு இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே உங்கள் காலத்தில் நீங்கள் ஒரு சிலை ஏன் அமைக்க கூடாது? சரி, நன்றி. நன்றி புதியவன். கேள்வி வழங்கியதா ராஜ்? இல்ல, ஒன்றும் கேட்கல. அதாவது அவர் கேட்கிறார், ஏன் நீங்கள் இபிடிபியுடன் இணைந்ததை விட நீங்கள் என்பிபியுடன் இணைந்து இருந்தால், இன்னும் அரசுடன் இணைந்திருந்தால் இன்னும் அனுகூலமாக இருந்திருக்குமே என்று கேட்கிறார். ஐயா, உங்கள் பதில் என்ன? அது தெளிவாக தேர்தலுக்கு இன்னுமே நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தோம். அதாவது சிங்கள தேசிய கட்சிகள் அதில் குறிப்பாக என்பிபியை பேர் சொல்லி, என்பிபி வடக்கு கிழக்கில் ஒரு ஆளும் கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி நிலைத்து நிற்பது எங்களுடைய தலைமைத்துவத்தை மழுங்கடிக்கும். தமிழ் பேசும் மக்களுடைய எங்கள் தமிழக கட்சியின் மட்டுமல்ல,
ஏனைய தமிழ் பேசுகிறது நான் தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். அது மழுங்கடிக்கும் என்பதாலே என்பிபியோட எந்த உடன்பாட்டுக்கும் போவதில்லை என்பதை நாங்கள் தெளிவாக அப்படி அதை நாங்கள் தெளிவாகவே இந்த வடக்கு கிழக்கில் பின்பற்றி இருக்கிறோம். ஆகவேதான் எங்களுடைய அணுகுமுறைகள் எல்லாம் தமிழ் கட்சிகளோடு தான் இருந்ததே தவிர முஸ்லிம் கட்சிகள் உட்பட இருந்தது. என்பிபியோடு பேச முடியாது. என்பிபி நான் ஒன்றை தெளிவாக சொல்கிறேன். என்பிபி இன்றைக்கு அரசாங்கம் அவர்களுடையதான். ஆனால் அரசியல் கட்சிகள் வேறு, அரசாங்கம் வேறு. நாங்கள் அரசாங்கத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் என்பிபி என்ற அரசியல் கட்சி வடக்கு கிழக்கு என்ற தமிழ் பிரதேசத்திலே கால் ஊன்றுவது ஆபத்தானது. எங்களுடைய தனித்துவத்தை, இனத்துவ அடையாளத்தை அது மழுங்கடிக்கும் என்பதால அவர்களோடு நாங்கள் இணைந்து போவதற்கு முடியாது என்பதை முன்கூட்டியே எடுத்திருந்தோம். அந்த கோட்பாட்டை இறுதி வரையில நாங்கள் பின்பற்றினோம். அவர்களோடு அரசாங்கத்திற்கானவர்கள் அல்ல, ஆனால் கட்சி எதிரானவர்கள் அல்ல. அவர்கள் வடக்கு கிழக்கிலே கால் ஊன்றி வலுப்பெறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சரி, அடுத்ததாக அவர் கேட்ட கேள்வி, திலீபனுக்கு நீங்கள் சிலை அமைத்திருந்தீர்கள், அதுபோல திரு சம்பந்தன் அவர்களுக்கான ஒரு சிலை அமைப்பது தொடர்பாக நீங்கள் ஏன் செயற்படக்கூடாது என்று கேட்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக என்ன கருத்து சொல்ல விரும்புகிறேன்? உண்மையாக சிலை அமைப்பது என்பது முதலாவது அந்த பிரச்சனை, அந்த முன்முயற்சி திருவோணமலையிலிருந்து தான் வர வேண்டும். அதுதான் பொருத்தமானது. ஏற்கனவே அவர்கள் நேற்று அவருடைய நினைவு தினத்தை அனுஷ்டித்திருக்கிறார்கள். ஆனால் அதற்குமான விமர்சனங்கள் இருக்கின்றன. அவை அந்தபடியே பரிசீலிக்கலாம். அது நான் என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அவருடைய மரணத்தை இதிலே அனுதாபத்திலே ஒன்று சொன்னதான், தமிழ் மக்களுடைய அரசியல் வரலாற்றிலே தனி மனித தலைமைத்துவம் சம்பந்தனோடு முடிவுக்கு வருகிறது. இனி ஒரு தனி மனித தலைமைத்துவம், அது செல்வநாயகம், மன்னியசிங்கம், அமிர்தலிங்கம் போன்று கடைசியான அத்தியாயமாக சம்பந்தனோடு முடிவுறுகிறது. இனிமேல் ஒரு தனி மனிதன் எவனும், அது பிரபாகரன் என்ற தனித்துவமானவனோடு தனி மனித தலைமைத்துவம் முடிந்து விட்டது என்று நான் சொல்லியிருக்கிறேன். அவை சம்பந்தனோடு அது முடிந்திருக்கிறது என்று அவருக்கு ஒரு நினைவு சிலை ஏற்படுத்துவது என்பதில் நியாயமாக இருக்கும். அது திருகோணமலையில் அமைய வேண்டும் என்பது நியாயமாக இருக்கும். அந்த விடயத்தை நாங்கள் காலப்போக்கிலே பரிசீலிக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த வேளையிலே அது சம்பந்தமாக இன்னொரு கேள்வியை கேட்கலாம். அண்மை காலத்தில் தந்தை செல்வாவின் சிலை மன்னாரில் உடைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக உங்களுக்கு கிடைத்த தகவல்கள் என்ன? அது ஒரு விஷம செயலா அல்லது திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஒரு செயலாக நீங்கள் கருதுகிறீர்களா? அது அடுத்த நாள் காலையிலேயே எனக்கு சார்ல்ஸ் நிர்மலநாதன் உடனடியாக கட்சியில இருந்து பொறுப்பில இருந்து விலகினாலும் நான் தமிழர் கட்சியிலான் இருக்கிறேன். அப்புறம் உடனடியா எனக்கு அடுத்து சொன்னவர் காலையிலேயே சொன்னார், இப்படி அன்னைப்படி நடந்திருக்காரு. அவர்கள் போலீஸுக்கு போய் இல்லை, அவரே நின்று முன்னெடுத்து செய்திருக்கிறார். சிலை அமைப்பதிலும் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் அது இன்னும் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். அவர் நோக்கம் என்ன என்பதை இன்னும் போலீசார் வெளியில சொல்லலை. அது என்ன காட்சியில் அது செய்யப்பட்டதுன்னு தெளிவாக இல்லை. ஆனால் தந்தை செல்வானுடைய சிலை உடைக்கப்பட்டது அது என்ன காரணம் என்று உண்மையாக நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு வெளிப்படையாக அந்த கைது செய்யவருடைய கருத்தும் ஒரு மனோநிலை பாதிப்பானவனாக கூட இருக்கலாம். ஆனால் அது எப்படியானாலும் அது எங்களுக்கு ஒரு தாக்கமான ஒரு செய்தி மாதிரி தான் நான் பார்க்கிறேன். அதனால என்ன காரணத்துக்கானது இன்னும் அது வெளிவரையில்லை. சரியா? சரி, பார்ப்போம். ராஜ், தொடருங்கள். நீங்கள் நேயர்களுடைய கேள்விகள் என்னவாக இருக்கும் என்று ஊகித்திருப்பீர்கள். அதாவது சங்க கட்சியினுடைய பேச்சுவார்த்தை முடிந்ததன் பின்னர் தமிழிசை கட்சியானது தங்களுடைய நிலைகளை பலப்படுத்துவதற்காக டாக்டர் தேவானந்தாவுடன் உங்கள் தமிழிசை கட்சி சார்பாக நீங்கள் சென்று வீடு தேடி சென்று அல்லது அவரது அலுவலகம் தேடி சென்று அவருடைய ஆதரவு கேட்டதை எவ்வாறு நீங்கள் நியாயப்படுத்துவீர்கள்? உண்மையாக இது ஒரு புதிய விஷயமாக இல்லை. அப்படிதான் நான் பார்த்தேன். நான் இப்பவும் பேசுறவர்கள் சொல்றேன், நீங்க பேசி இருக்கலாம், போயிருக்க கூடாதுன்னு சொல்றார்கள். நான் சொல்றேன், கடந்த 18ஆம் ஆண்டு தேர்தலில் கூட யாழ்ப்பாண மாநகர சபை மற்றும் 2 சபைகள் சம்பந்தமாக
அவரோடு மாவே சேனாதராஜா பேசினார், நானும் பேசினேன். நல்லூர் பிரதேச சபையில தியாகமூர்த்தி குறுக்கிட மன்னிக்கவும், நீங்களும் மாவசினாலும் பேசினீர்கள், ஆனால் நேரடியாக சென்று சந்தித்தீர்களா அல்லது இல்ல போன் தொலைபேசி பேசினீர்கள்? ஓகே அது சரி அதாவது நானும் தான் பேசினேன். நான் நல்லூர்ல தொலைபேசியில, அது 2 சபையில் மட்டும்தான். ஆனால் இங்கே இன்னொரு அப்பொழுது வேறெவரும் அவரை அணுகியிருந்தார். நான் வெளிப்படையாக சொல்லிருக்கேன். எனக்கு அந்த இப்போ உதாரணத்துக்கு யாழ்ப்பாண மாநகர சபை எடுத்தோம். முதல்ல நான் தமிழரசு கட்சி, அந்த கட்சி நான் மாநகர சபையினுடைய என்ற வாழ்நாளோட தொடர்புள்ளபடியா அது தமிழரசு கட்சி ஆட்சி இருக்கணும்ன்றது நான் தெளிவாக இருந்தேன். அதில் நான் ஆழமாக அந்த கண்டனங்கள் வருமன்றது பற்றி நான் கவலைப்படவில்லை. நான் செய்ய கட்சி என்னுடைய கட்சிக்கு யாழ்ப்பாண மாநகரத்து வரணுமன்றதில் நான் தெளிவாக இருந்தேன். அப்போ அதில் இன்னும் ஒன்று நான் சொல்லுவேன், 45 பேரில் என்பிபி 10 போயிடுச்சு, மிச்சம் 35. மிச்சம் 35ல் எங்களை 13 சைக்கிளுக்கு 12, 25 பேரை 10. அப்போ நாங்கள் ஒன்றும் செய்யலாது. யார்கிட்ட போய் அந்த எஞ்சினவர்கள் யாருன்னு பார்த்தா 6 பேர். 6 தான். அப்போ அந்த 6 பேர் யாருண்டா டக்ளஸில் 4, மற்றது யூஎன்பி உண்டு, எஸ்டிஏபி உண்டு. இதைதான் கடைசியாக தீர்மானிக்கணும். ஏன்னா என்பிபி அவர் சரியான தீர்மானம் எடுத்திருந்தார்கள், வரவேற்கிறேன். இதில் தலையிடையில் 6 கூடுதல் பெற்றார்களோ அங்கேயே வந்து இல்லை என்றபடியா இங்கே ஏதாவது குழப்ப விரும்பவில்லை அவர்கள். அப்போ நாங்கள் முதன்மை பெற்ற நான் அதை முதன்மை பெற்ற நாங்கள் ஆட்சி அமைக்கணும் முயற்சிக்கிறதுல தவறு கிடையாது. இன்னும் ஒன்றை சொல்லப்பட்டது, தெளிவாக சொல்லப்பட்டது, எங்களை உள்ளுக்கு பிரித்து சொல்லப்பட்டது, வெளியிலேயும் சொல்லப்பட்டது. நீங்கள் டெக்ரஸில் போகிறதுக்காக எதிர்கட்சியில் இருக்கலாம். ஓகே, எதிர்கட்சியில் இருக்கிறதுக்காக நாங்கள் தேர்தலில் யாரும் போட்டி போடுறது கிடையாது. மற்றது நான் ஏற்கனவே சொல்றேன், பொலிட்டிக்ஸ் இஸ் அ மேட்டர் ஆஃப் பவர். அரசியல் என்ற அதிகாரத்துக்கும் தான் முக்கியம். அது எல்லாருக்கும் தான் அது. இப்போ நான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் ரேஸில் ஓடி போட்டு நான் முதலாவதாக வந்துட்டு ரன்னர் அப். இப்போ இது என்ன செல்லவை எதிர்பார்த்தவை என்றால், தமிழரசு கட்சி முதலாவது வந்தாலும் நீங்கள் தேசிய கட்சி என்று காங்கிரஸை கொடுத்துட்டு நீ பின்னால் நின்றுக்கலாம். அப்போ ஒரு ரன்னர் அப்புக்கு ப்ரைஸை கொடுத்துட்டு புஷ்பா வந்தவன் பின்னால் அவன் பார்த்து கொண்டு நிற்கிற நிலைப்புக்கு நான் போக விரும்புகிறேன். அப்போ வேற வழி இல்லை. அப்போ யார் இருந்தால் நாங்கள் அந்த 45 பேருக்குள்ளதான் நாங்கள் தெரிவு செய்யவோம். வெளியில இருந்து ஆதாயத்திலேருந்து கொண்டு வர முடியாது. அப்போ அதுக்குள்ளே இருந்ததே. அப்போ அதில் இருந்தாலும் கண்டு மாறுது. 13 வாரம் 19 தான் இருந்தாங்க. 10 பேர் என்பிபி கொண்டெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் பண்ணிருக்கீங்களா? என்பிபி எந்த பக்கம் மாற்றிட்டு நாங்கள் பண்ணிருக்கீங்களா? அப்போ வெற்றி பெற வேணும் அந்த வழியால். மற்றபடி இது புதுசாக இல்லை. இப்போ போனதுலே நான் போக வேண்டி வந்தேன்னு சில பேருக்கு தெரியல. நான் கடைசி வரையில் பயிரங்கமாக சொல்கிறேன், சுதந்திரன் கதைச்சு அன்னைக்கு கைக்கு கொண்டு சொல்லியிருக்க கூட, போட்டு சொல்லியில கைக்கு கொண்டு சொல்லியிருக்க கூட நான் அவருக்கு சொன்னேன். ஒளியாக சொல்கிறேன். இப்போ ஓப்பனேன் நான் சொன்னேன், டக்ளஸோட கைக்கு நான் திரும்ப இல்லை. இப்போ அவர் இந்த சொன்னோடனே அந்த பேப்பரை சொல்லி விட்டுருன்னு நான் இப்போ நான் எனக்கு பிரச்சனை வந்துடும்னு சொன்னேன். அந்த உடனே பேப்பரை சொல்லும், அதை அவரே சுவாகம் சொன்னால் எந்த பாடம் தொந்தரவு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு பிரகாஷ், இப்போ தேமனா இருக்கிற பிரகாஷ், மற்ற வழிவடக்கு ரெண்டு கணவர் ஆனால் கதைங்க ஒரு சொல்ல ஒரு 6 கவுன்சிலை காப்பாற்றும் போது டக்ளஸோட கதை சொல்லி தான் சொன்னேன். அங்கே போக வேண்டிய தேவை கூட ஏற்படுத்திருக்காது. நான் 11 கால் மட்டும் சூரியன் என்னோட இருந்தானுங்க. அண்ணே கதைங்க கதைங்க பயமா இருக்கடா பிரச்சனையாடான்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். 11:30 இது உண்மை நான் சொல்றேன். 11:30 எனக்கு தகவல் தந்தது ஒரு ஆள் டிடிஎன்ஏக்குள்ள இருந்தால் எனக்கு தகவல் இருந்தது. நான் இப்போ பயிரங்கமாக சொல்றேன், டிடிஎன்ஏக்கு தொடர்பான ஒரு ஆள் தான் எனக்கான அவர் என்னோட நெருக்கமானால். சித்தார்த்தன் பேசிட்டார் டக்ளஸோட, போக போகிறார், கழிச்சிட்டார். நாளைக்கு மீட்டிங் நடக்க போகுது. அப்போ நான் பார்த்தேன் டக்ளஸோட சித்தார்த்தன் காட்சி அவையான போராளி கட்சிகள் 2. நான் போராளி கட்சியை சார்ந்தவன் அல்ல. தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் வேற போராளி கட்சிக்கு நான் வெளிம்ப கூட இருந்தாலும் அது வேற. அப்போ நான் பார்த்தேன். அதுக்கு பிறகுதான் யோசிச்சேன், அவர் ஓமண்டார் என்றால் அவர்களுக்கு என்ன அவை மிக நட்புடையவர்கள். நாங்கள் அப்படி இல்லை. சித்தார்த்தனுக்கு அவர் வாக்கு கொடுத்தா நாங்கள் அவுட்ன்றது எனக்கு தெரியும். இப்போ நான் யோசிச்சேன், ஓகே என்ன செய்யலாம்டா நான் குறுக்க போகணும்னு நினைச்சேன். அது செய்த குறுக்க போகணும்டா நான் 11:52 இரவு 11:52 நான் செய்தி போடுறேன். இந்த நான் இதில் காட்டுறேன்.
இவ்வளவுதான் கேட்டுறேன். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தலைவர் தவிசாலை தெரிவு சம்பந்தமாக தங்களுடன் பேச விரும்புகிறேன். அதுக்கான நேரம் தேதி நேரம் தெரிவிக்கும். இவ்வளவு தான் போட்டோம். என்ன இருக்கு மொபைலில் இருக்கு. அது போட்டால் 11:52 அவர் 3 சொச்சத்துக்கு எனக்கு போடுறார். அப்போ விடிஞ்சு வச்சு தானே. இன்றைக்கு காலையில் கட்சி கூட்டம் இருக்கு, பின்னேரம் சங்க கட்சியோட சந்திப்பு இருக்கு. இது கிடக்கு. நாளைக்கு என்ன சந்திக்கலாம் எனக்கு போடுறது. அப்போ நான் என்ன செய்யலாம்? 2 விஷயம் நான் சொல்றேன். எனக்கு அரசியல் பின்புலம் தெரிஞ்சு ஒரு விஷயம் இருக்கு. என்னடா உங்களுக்கு தெரியும், கலைஞர் என்னோட இந்த ஏக்கிய ராஜ்யவை எதிர்க்கணும் பாராளுமன்ற சொல்லி கடிதத்தோடு வரைக்கும் என்னட்டம் வந்தவர். நான் தான் கழிச்சேன். ஏக்கிய ராஜா கைவிட்டோம், இதை பெரிய கதையா அது முடிஞ்ச கதையான்னு சொல்லி அவன் கழிச்சனா அது முடிஞ்சது. என்னட்டம் வந்து அதே நேரம் இந்த இதில் பேச்சுவார்த்தை சம்பந்தமாக ஆட்சி அமைப்பது சம்பந்தமாக கஜேந்திரகுமாரோட பேசுகிற பொழுது நான் அவர்கிட்ட வீட்டுக்கு போக மாட்டேன், பெர்குலர் ஸ்ட்ரீட்டுக்கு போக மாட்டேன். பின்னால் அந்த தும்முத்தடைக்கு அதை வந்த உடனே அது சுமந்திரனுக்கு ஒரு சங்கடமாக இருக்குமன்றதால நான் சொன்னேன் இடத்தை மாற்றலாமாண்டா. கஜேந்திரகுமார் ஜென்ரல் நோவன் சொன்னார். அப்போ எங்கே போகணும்னு அவரே ஜெப்ளிங் அல்லது ஃபோக்ஸில் அந்த சந்திப்பு நடந்தது. ஏன்னா அவருக்கு தேவை. இப்போ நான் போய் எனக்கு தான் தேவை டாக்டர்ஸ் இந்த உதவி. டாக்டர்ஸுக்கு இந்த உதவி தேவை. நான் போய் எனக்கு உதவி வேணும், இல்லை நான் சொல்கிற இடத்துக்கு வாண்டு கேட்கிறாரு. இது அதில் புரிஞ்சு கொள்வார், நடைமுறை புரிஞ்சு கொள்வார். எனக்கு சொல்கிற இடத்துக்கு வா. மற்ற தனி ஒரு கவுன்சில் இல்லை. போன உடனே நாங்கள் 2 கவுன்சில் பற்றி தான் காய்ச்சினார். இந்த உடனே 3 கவுன்சிலுக்கு தேவைப்பட்டது. வலி தெற்கு தேவைப்பட்டது, வலி வடக்கு தேவைப்பட்டது, வலி வெற்கு தேவைப்பட்டது, யாழ்ப்பாணம் தேவைப்பட்டது, சாவச்சேரி தேவைப்பட்டது. அப்போ கிட்டத்தட்ட 6 கவுன்சிலுக்கு தேவைப்பட்டது. அந்த 6 கவுன்சில் என்ன வேண்டி இருந்தது? ஆதரவு என்று தான் நான் கேட்டுறேன். அதுக்கு மேலே உண்மையாக நான் இப்போ சொல்கிறேன். நான் புலகன்னா சொல்லக்கூடிய ஆள் தானே, விஞ்ஞானம் புலகன்னா சொல்லுவேன். என்ன தெரியும் அது. அப்போ நான் அவரை அரசியல் கதைக்கல, அந்த அரசியல் கதைக்கல. எனக்கு ஆதரவு வேணும். தமிழரசு கட்சி நான் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் தமிழர் கட்சி தான் சீரியஸாக முக்கியமாக விரும்புகிறேன். ஆதரவு தான் இருக்கும். ஆதரவு மட்டும்தான் கேட்டது. ஆதரவு இந்த போனது ஏனென்றால் இவர் போகிறதுக்கு ஓமன்ட்டார். அது நான் கூப்பிடுவா, நான் கேட்குற இந்திய அலுவலுக்கு நீ இந்த வா இந்த வீட்டை வான்னு கேட்கலாமா? அது யாரும் பகுத்தறிந்து நியாயத்தை சிந்திக்கணும். அது இயலாது. அவர் வரவும் மாட்டேன், எனக்கு தெரியும். அப்போ நான் ஒன்றும் செய்யலை. ஆனால் இது என்ன கதைக்கிறான் போனா என்ன வந்தேன் என்றது எந்த நிலப்பாடாக இருந்தால் எனக்கு தேவைப்படும். நான் இப்போ சொல்கிறேன், தமிழரசு கட்சியை நிலப்படுத்தணுன்றதை நான் தெளிவாக இருந்தேன். நாங்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அந்த 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 சுமையை நான் தாங்குறேன். ஆனால் நியாயமான சமூகம் அதை புரிஞ்சு கொள்ள வேணும். தமிழரசு கட்சிக்காரர் கூட இன்னும் ஒன்று நடந்தது எனக்கு தெரியதுங்க. இப்போ கந்தையா எனக்கு போன பிள்ளைகள்ட சுப்பையா அறிவியல் என்னட்டு கந்தையா சொல்கிறோடைய நானும் சொல்லி இப்படித்தான் இந்த பிரச்சாரம் நடந்தது. எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நான் ஒன்று மட்டும் முடிக்கிறேன். தமிழ் தேசியம் ஒவ்வொரு காலத்தில் இன்றைக்கு புலிகள் கடைசி காலம் எனக்கு அங்கே நான் ஒன்று சொல்ல உண்மை. காலகட்டத்தில் 96 இருந்து இந்த ரஜினி நிகழ்ச்சி நான் தான் போய் ஜானக பேர் அடிப்பேன். ஒவ்வொரு தடவை ஊகிக்கிறாங்க. 96 இங்கே வந்தவனும் இல்லை வாழ்ந்தவனும் இல்லை. நான் இங்கேயே வாழ்ந்தேன், அடி வாங்கினேன், இராணுவத்தில் போனேன், கட்டுப்பாட்டுகள் தெரிஞ்சேன். ஜானக பேரோட்டை முரண்பட்டு செயல்படுறாங்க. 3-4 இயக்க அமைப்புகள் வச்சு செயல்படுறாங்க. அந்த அமைப்புகளில் 2003 2004 வாஜ்பாய்க்கு காகிதம் விடுதலை புலிகளை அங்கீகரிக்கீர்கள் ஏற்பாடு அந்த தடைகள் நீக்கிகள் எல்லாம் வெளியே கடிதங்கள் பதிவித்தவெல்லாம் அனுப்பினேன். இப்போ தமிழ் தேசியத்தை விட்டு போகிற எண்ணமும் கிடையாது. நான் அப்படியான ஆளும் இல்லை. இதில் அது அடைக்கலாம் போனா போலி என்றால் எனக்கு அது விலகி இல்லை. ஆனால் அது தேவைப்பட்டது. கட்சி எந்த கட்சியை நிமித்தோணும் என்றால் நீங்கள் என்ன பலிக்கடாக இருக்கணும் என்றால் ஓகே. ஆனால் என்னுடைய கட்சி இன்றைக்கு நான் நிமிந்து நிற்கிறேன். கட்சி நிமிந்து நிற்கிறதோ இல்லையோ, நான் போகாவிட்டா தோத்துக்குமோ இல்லையோ, இந்த வேளையில் அடுத்த இந்த விடயம் சம்பந்தமாக நீங்கள் தெரிவித்த கருத்திலிருந்தே ஒன்று கேட்க விரும்புகிறேன். அதாவது என்பிபி பல சபைகளிலே நடுநிலைமை வகித்தது அல்லது இந்த பிரச்சனைகளிலிருந்து விலகி இருந்தது என்பது சம்பந்தமாக தமிழரசு கட்சி ஏதாவது டீல் இருந்ததா என்பிபியுடன்? ஒரு டீலும் கிடையாது. அதனோட நாங்கள் பேசியதும் கிடையாது, முரண்பட்டதும் கிடையாது, உடன்பட்டதும் கிடையாது. சரி, நன்றி. சரி, அடுத்தபடியாக அடுத்த சர்ச்சைக்குரிய விடயமாகிய அண்மையிலே செம்மணி பிரச்சாரம் சம்பந்தமாக அணையா விளக்கு போராட்டத்திலே நடைபெற்ற
அசம்பாவிதம் தொடர்பாக உங்களுடைய கருத்து, அதாவது நீங்கள் அங்கே சென்றதிலிருந்து முதல் நாள் சென்றிருந்தீர்கள், 2ஆம் நாளும் சென்றதா இருப்பதாக நான் அறிகின்றேன். 2 நாள் சென்றீர்கள், பின்னர் 3ஆம் நாள், அதாவது இறுதி நாள் செல்லும் பொழுதுதான் இந்த அசம்பாவிதம் நடைபெற்றது. இதை பற்றி சுருக்கமாக சொல்ல முடியும்? உண்மையாக நான் கட்சி இப்பொழுது நான் தலைவராக இருக்கிறதானே எனக்கு ஒன்று தெரியும். பல சந்தர்ப்பங்களில் பல போராட்டங்களில் திட்டமிட்டு சில பேர் தாங்கள் அதுல முன்னிலை நிறுத்தவுள்ளதுக்காக எங்களை ஒதுக்கி கொண்டே வந்தார்கள். நாங்களும் ஒதுக்கி கொண்டே இருந்தோம். தமிழர் கட்சி பொது நிகழ்வுகளில் போராட்டங்களில் பங்கு வரல, நீங்க பார்த்துருப்பீங்க. நான் தீர்மானிச்சேன் இல்லை, பொது விஷயங்கள் எடுக்கப்படுகிற பொழுது நாங்கள் பிரசன்னமாக இருக்க வேணும், அது போகலாம், கட்சி பங்கு பெற்றோணும், ஒதுங்கி இருக்கிறார் என்ற நிலைப்பாடு எனக்கு இருந்தது. அப்ப இந்த விஷயம் இளையோர் என்ற ஒரு அமைப்பு அவர்கள் செய்கிற காரணத்துக்கு ஆகலையும் தெரியாது. அவர்கள் ஒரு தரம் என்ன தெரிந்தாலும் இங்கே இருக்கிறது யாரோ ஒரு கட்சிக்கு ஆதரவு இல்லாத ஞானிகளா இல்லை. எல்லாரும் எங்கேயோ உள்ளத்துல மனப்பான்மை இருக்குதானே, அரசியல்ல ஜனநாயகத்துல இருக்குதானே, கடைசியா புல்லடி எங்கேயோ உள்ளத்தை போட்டாக்கலானே யாரும் இருந்தாலும் அவர்கள் பொது விஷயம் செய்கிறார்கள். அந்த 96 விஷயத்துல இந்த மண்ணில வாழ்ந்தவன் தான். என்னோட வீட்டுக்கு அருகால அயலுக்குள்ளேயே எத்தனை பேர் கடத்தப்பட்டு எங்க போறேன்னு தெரியாத எனக்கு தெரியும். இப்ப இதெல்லாம் வெளியில இருந்து கொண்டு 96க்கு பிறகு பிறந்தவையெல்லாம் கதைக்க இயலாது. நான் இதுக்குள்ளே இருந்தேன். அப்ப நான் அது எல்லாம் முக்கிய காரணம் இல்லை, அவர் பொதுவான இளையோர்கள் ஒரு முயற்சிக்கிறார்கள். அதுவும் நான் தான் அறிக்கை சுதந்திரன் அம்பாறையில சொன்னேன், நாங்கள் ஆதரவு என்று சொன்னவர். அதுக்கு மேல போய் எங்களுடைய கட்சிக்காரர் எல்லாரும் அதுல பிரச்சனைமா இருக்கும், ஆதரவு தெரிவிக்கணும். இது ஒரு முக்கியமான அம்சம். குறிப்பாக ஐநா ஆணையாளர், மனித உரிமை ஆணையாளர் வருகிற பொழுது நாங்கள் என்று சொல்லி 2ஆம் நாள் நாங்கள் முழுமையா அநேகமான உறுப்பினர்கள் தவிசாளர்கள் எல்லாருமே நானும் போயிருந்தேன். சரியா 9:30 to 1:30 டைமும் கொடுத்து அதன் முடிச்சு தான் நான் வந்துறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுல மிக கேவலமாக வேலன்சாமி கருத்து. அது 2ஆம் நாள் நடந்த விஷயம். ஆனா நான் அவை என்ன பேச சொல்லி கேட்டவர்கள் ஏற்பாட்டாளர்கள். வேலன்சாமி பேசும் பொழுது நீங்கள் அங்கே இருந்தீர்களா? அல்லது மிக கேவலமாக இவர்கள் ஜனநாயக விரோதம், தமிழ் தேசிய விரோதம், நான் தேசியம் பேசி எல்லாம் காலகட்டத்துல இவர் எங்க இருந்தவர்கள் தெரியும். அப்ப அதை அவர்கிட்ட சுவாபம் பேசிதான் நான் என்ன கேட்டாரு. நாங்க இல்லை, நான் இந்த இடத்துல பேசி ஒரு சின்ன கருத்து கூட நான் முரண்பாடு சொன்னால் அந்த நிகழ்வு கொச்சப்படுத்தப்படும். அதனுடைய நான் கதைக்கையில் அந்த டாக்டர் உதயசீலன் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த இல்லை, நான் பேச விரும்பல, நான் பங்கு வச்சுட்டு போறேன். அடுத்த நாளும் முக்கியமாக அடுத்த நாள் நாங்கள் போன ஃபைனல் டேக்கு அதுவும் நாங்கள் அந்த 2 மணி அதுக்கு போகல. 10 மணிக்கு யாரு சாணக்கியன் முதல் நாள் மட்டக்களப்பில் பெரிய ஒரு தீப்பந்த ஆதரவு பேரணியை நடத்தி போட்டு தான் வந்தவர். அவர் பின்னேரம் 7 மணிக்கு மனித உரிமை ஆணையாளரை சந்திக்கிறார் டெலிகேஷன். அப்ப அவர் அங்க போயிட்டு வந்த தளம் தெரியும் தானேன்றதுக்காக அவர் அதை தானும் அந்த இடத்துல போகணுன்றதுக்காக நான் மற்றது மட்டக்களப்பில் இருந்து எனக்கு தெரியும் எங்களுடைய ஆக்கள் குணாதிசயங்கள் தெரியும் தானே. அப்ப நான் அவரை உண்மையா நடந்ததுதான். சாணக்கியனை அந்த இடத்துக்கு தனியா போனா கூட விரும்ப இல்லை. நானும் இன்னும் 2 பேரும் சூரியனும் இன்னொரு சேர்ந்து தான் கூட போனாங்க. ஏன்னா நாளைக்கு தற்செயலாக ஏதாவது எனக்கு நடந்ததை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் தற்செயலாக ஏதாவது அசம்பாவிதம் அல்லது இப்படியா நிகழ்வு சாணக்கிய நடந்திருந்தால் மட்டக்களப்பு மக்கள் என்ன சொல்வார்கள், பார்த்தீங்களோ நாங்கள் இவ்வளவு செய்து விட்டு போய் யாழ்ப்பாணம் இப்படி செய்து விடுறேன் சொல்வார்கள். நான் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பில் 4 வருஷம் இருந்தேன். இந்த மட்டக்க உணர்வுகள் எனக்கு தெரியும். அப்போ நான் மற்றது எங்களை கட்சிக்காரன் அவரை போய் சந்திக்க போறாரு, பார்க்கணும் போனால் உண்மையாக அங்கே ஒரு பிரச்சனையும் இருக்குது. நாங்கள் பின்னால கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே இருந்தார்கள். அவரோட முன்னுக்கு நான் சாணக்கியன் சூரியன் மற்ற அன்னைக்கு 2 பேர் இருந்தாங்க கிடையாது. நான் இன்னைக்கு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு நான் முழங்கால் சில பிரச்சனை. அப்போ நான் இருக்கலாம் எனக்கு கதிரை இருந்தேன். அதுக்கும் கதிரை ஏண்டா கொடுத்தடி என்று உதயசீலன் யாரோ பேசணுண்டு உதயசீலோட பேட்டியில சொல்லியிருக்கேன். எனக்கு கதிரை வேணும்னு நான் கேட்கல, என்னோட கீழே இருக்கலான்னு கதை சேர்ந்தேன். இதுதான் இந்த பாட்டில் எழும்பி போய்கொண்டிருந்தேன். நாங்கள் அங்க வலிகாமம் வடக்கில் இருக்கிற மயிலட்டி மக்களுடைய போராட்டத்தில் கலந்து கொள்ளுன்றது என்னுடைய எண்ணம் இருந்தது. சாணக்கியன் நாங்கள் அவரை எழுப்பி போய் கொண்டுதான் இருந்தோம். சாணக்கியன் பின்னாடி மன்னிக்கவும், அதாவது நீங்கள் எழும்பி போனதுக்கான காரணம்
அவர்களுடைய எதிர்ப்பின் காரணமாக நீங்கள் எழுப்பி போகவில்லை. உங்களுடைய நேரம் முடிவடைந்து விட்டது என்பதன் காரணமாகத்தான் தோணுது, அப்படித்தானே? அதுதான் உண்மை. அது எனக்கு ஆகும் வீடியோவில் நீங்கள் பார்த்திருப்பீர்களானே, அதாவது யாராவது அந்த சபையில இருந்து பின்னுக்கு இருந்து எங்களை பின்னே பேசியிருக்கிறார்களோ? ஒருத்தரும் கேள்வி ஒன்றும் இல்லை. இது அவன் இந்த பஞ்சக்காட்டு அவர் கந்துவட்டி வட்டிக்காரன், அவரை கட்சியிலேருந்து நீக்கிட்டான். கிளிநொச்சியிலேருந்து அவரை நாங்கள் நீக்கினார். ஏனென்றால் அவர் பாராளுமன்ற தேர்தல் கேட்டவர், எங்களுக்கு எதிராக கேட்டவர், நீக்கினது. அப்ப அவர் ஏற்கனவே அவர் குழப்பமாக தான் நின்றவர் நெடுக. அப்ப அவர் நின்றவர், நான் போய்க்க நின்றவர் ரெண்டுறார். அவர் ஒரு குழு இதுக்கண்டு வந்திருக்கின்றதை எனக்கு பின்னால தெரியும். இதுக்கண்டே திட்டமிட்டு வந்திருக்கிறோம் அப்படி நாங்கள் வருவோம் தெரிஞ்சுதான் நினைக்கிறேன். நான் அவர் என்ன ஆனால் இவங்க கத்துவாங்க உளர்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. 18 பாட்டில் போய் கண்டி ரோட்ல ஏறிட்டு நான் திரும்பி போக இவனை ஏதோ கத்துனவன். அதை நான் திரும்பி பார்க்கல, நீண்ட நேரம் தான் போனேன். அப்போ கத்தினோடனே அவற்ற குழுக்கள் சேர்ந்துட்டு வேறு எவங்களும் நான் ஒரு 5-6 பேர் நான் வீடியோ திரும்பி பார்த்துறேன். இந்த கத்தி கொண்டு வந்தார்கள். நான் என்ற பாட்டில் போயிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, வீதியில மனிதன் போன்ற பொழுது தெருவில் நிற்கிறன குலைக்கத்தான் செய்தோம். அப்போ நான் திரும்பி போகிற மனிதன் திரும்பி போய் நாயை கடிக்கிறேன், அவன் போய் கொண்டே இருப்பான். அதுக்கு நான் சொன்னது the dogs bark, the caravan moves. I moved. ஆனால் அதே இல்லைன்னா 5 பேர் பின்னால் வர என்ன நடக்கண்டு பார்க்க விண்டு பார்க்க வந்தவர்கள் பின்னால் ஓடி வர மீடியாக்காரர் எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சி படம் போட எங்களுக்கு ஒருத்தர் உண்மையாக அதை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். ஏற்பாடுகளை சொல்லி எங்களை விரட்டாமல் இல்லை, அகற்றாமல் இல்லை, ஒன்றுமே நடக்கல. நான் என்ற பாட்டில் வரைப்போ நான் அரசியலுக்குள்ள இருந்து வந்தேன், அடி வாங்கினான், சூடு வாங்கினான், எல்லாம் செய்து நான் என்ற பாட்டில் போய் இருந்து நான் ஒருத்தர் வந்து அந்த பதவியில் தள்ளினவர் நான் பார்த்தேன். இந்த விடயத்திலே ஸ்ரீதரன் அவர்கள் உங்களை சந்தித்து அதற்காக மனவருத்தம் தெரிவித்ததாக சில செய்திகள் வந்திருந்தது. அந்த சந்திப்பின் போது ஸ்ரீதரன் உங்களிடம் என்ன தெரிவித்திருந்தார்? உண்மையாக நாங்கள் சேர்க்கட்டதுன்னு நான் அதை சொல்லி தந்தேன். அதுக்கப்புறம் நானும் சாணிக்கேதும் மயிலிட்டி போனேன். அது போராட்டம் இருக்கு, அது நியாயமான போராட்டம், பங்கு பெற்றவங்க கட்சி ரீதியாக நான் போனேன். போயிருந்தனால் இருந்த பிறகு நான் நினைக்கிறேன் ஸ்ரீதரன் அண்டை அப்போத்தான் கொழும்புலேருந்து வந்தவர் நினைக்கிறேன். அப்போ நேரே அவர் அங்கே வந்திருக்கார். தச்சரே நாங்கள் இருந்து அவர் உங்களுக்கு தெரியும் தானே எங்களோட பிரச்சனை. நவக்கிரகம் ஒன்று கொண்டு பேசாது ஒன்று பார்க்காத இருக்குதானே. அப்போ ஸ்ரீதரன் சாணக்கியனோட உறவுகள் அவ்வளோ நல்லா இல்லை இருந்தாலும் நான் வந்தவர் நான் இருந்தேன். இப்போ அவர் எங்களை தவிர்த்து பின்னுக்கு போயிருந்தவர் ஸ்ரீதரன். நான் வந்தோடனே எழுந்து நின்றேன். அவர் எம்பி வரேன் நானே எல்லாத்தையும் அவர் நான் இல்லாட்ட அன்னை பார்லிமெண்ட் கேட்டிருக்கிறார். பார்லிமெண்ட் கேட்டிருக்கேன். அது நான் இப்போ சொல்றேன் துணிஞ்சு நான் அவரை பார்லிமெண்ட் டிக்கெட் கொடுக்கணும், நாமினேஷன் கொடுக்கணும்னு சொல்லி அதை கொடுத்துட்டவன் தான். பின்ன போறேன் நான் விடையில ஸ்ரீவாங்க முன்னிகள் அருகில இருந்தவர். உண்மையா சொல்றேன், நான் ஒரு அதை சொல்ல விரும்பல. இப்ப நீங்க கேட்டபடியா நான் சொல்றேன், நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அவன் என்னுடைய ஆள், எல்லா காட்சிக்காரன். அவன் சொன்னாரு இந்த பண்பா சொல்றேன், அந்த பண்புன்னு நான் அதை ஏற்றுக்கொள்றேன். எந்த இப்படி கையில பிடிச்சு அண்ணன் அவங்க செய்த பிள்ளை அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்ல மன்னிக்கணும் பிள்ளை அண்ணாது. இதை அவங்களும் ஒவ்வொரு தட்டி ஒவ்வொரு குணாசயங்களை இந்த புலம் இதுல பின்புலம் என்னென்ன ஒன்றும் தெரியல. அதனால சரியான பிள்ளை அண்ணன் சரி கவலையா இருக்குன்னு சொன்னவர் எனக்கு சொன்னார். நான் அதை ஒரு தடவையும் சொல்லல, சொல்றது எந்த நாகரிகமும் அல்ல. ஆனா அது துரதிருஷ்டவசமாக எனக்கு பின்னால இருந்தாரோ 2 பேர் பார்த்து அதை மீடியாக்கோ வெப்சைட்டுக்கோ போட்டுட்டேன். அது நான் ஸ்ரீதரன் மன்னிப்பு சொல்றது எனக்கு நாகரிகம் இல்லை, சரி பண்புகள் இல்லை. ஆனால் அவர் பண்பாக என்னோட அது தன் மனவர்த்தத்தை எனக்கு தெரிவித்தவர்ன்றது உண்மை. ஆனால் கட்சியாக நீங்கள் இந்த விடயத்திலே அவர் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளராக நடந்த சம்பவங்களுக்கு ஒரு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு மூத்த பத்திரிகையாளர் நம்மிடம் ஆதங்கப்பட்டிருந்தார். உங்களுக்கும் அவ்வாறான ஒரு ஆதங்கமோ அல்லது நிலைப்பாடோ இருக்கிறதா? இல்லை, அவர் அதை நான் அதை எதிர்பார்க்க இல்லை அவர்கிட்ட. என்றால் அவருடைய அவர் இந்த குறிப்பிட்ட குழு ஒரு சிக்கலான குழு அவருக்கு. அவருடைய பின்புலங்கள் பல சிக்கலானதுன்னு எனக்கு தெரிஞ்சது. அவரும் அந்த அவர் போச்சாலும் பரவாயில்லை, அவருடைய அந்த பிரதேசத்துல அவரும் ஒரு வகையில சிறை கைதிதான். ஒரு சின்ன சிக்கலுக்குள்ளே ஒரு கூட்டுக்குள்ளேதான் அவர் நிற்கிறார். அதை நான் புரிஞ்சு கொண்டிருக்கிறேன். அதுக்கு மேலே நான் பகிரங்கமாக சொல்றது சரியில்லை. அவருக்கு அந்த சங்கடம் இருந்தது. இல்லை, நான் மற்றவர்கள் உண்மையா என்னுடைய ஆகலை அப்படி சொன்ன ஸ்ரீதரன் பகிரங்கமாக சொல்லியிருக்கலாம் தானே என்றா அவர் மேலும் சிக்கல்களை மாட்டுப்படுவார். ஏனென்றா
உண்மையா சொன்னா இவர் பார்லிமெண்ட்டுக்கு கேட்டது இந்த மஞ்சள் சட்டை கேட்டவர் அவர் சொல்ற நான் ஸ்ரீதரன் சொல்லி தான் கேட்டேன். சிக்கல்கள் அங்க இருக்கு. அதுக்கு மேலதிகமா சிக்கல் அதை சொல்லித்தான் ஸ்ரீதரன் மன்னிப்பு கேட்டுத்தான் என்ன சாதிக்க போறோம்? ஒன்றுமில்லை தானே. ஆனா எனக்கு நேரு அண்ணன் நான் மன அர்த்தம் உண்மையான கையை பிடிச்சோன்னு சொல்லுவேன். அந்த பண்பை நான் நிறைவேற்று அதுதான் நான் வெளியில சொல்லவில்லை. ஆனால் அது வெளியே வந்துட்டு. ஆனா ஸ்ரீதரன் அந்த சொன்னது உண்மை. சரி, நன்றி ஐயா, நன்றி நன்றி. ஆனால் டான் டிவியில நடந்த ஒரு பேட்டியிலே அவர் பகிரங்கமாக கிள்ளச்சி மக்கள் சார்பாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார். நான் பார்த்தேன். அது பண்பு, அது நான் கேட்கல, அது கேட்கல. அதனால ஸ்ரீதரனோட பல முரண்பாடு இருந்தாலும் அவர் மனோத்து தான் அந்த கவலையை தெரிவிச்சவர். அதை நான் ஒத்துக்கொள்றேன். சரி, நாங்கள் இன்னும் செல்வதற்கு முன்னர் அந்த செம்மணி விடயம் சம்பந்தமாக சில விடயங்களை உங்களை வந்து ஆராய வேண்டும். நீங்கள் ரஜினி சம்பந்தமாக ஜனக பெர்லாவுடன் பேசியதாக சொல்லியிருந்தீர்கள். அது சம்பந்தமாக சற்று விளக்கமாக ஏதாவது சொல்ல முடியும்? கூடுதலாக அந்த பிள்ளை எனக்கு விவரம் தெரியாது. எந்த வீட்டுல நான் இப்ப எனக்காக சொல்லல, இந்த வீடு பல விஷயங்களை சந்திச்ச ஒரு வீடு. இந்த ரஜினி என்ற குடும்பத்துல இந்த வீட்டுல பல உண்டு. அது ஒரு கட்டத்துல அந்த அடுத்த வீட்டுல மம்பட்டி எடுத்தேன், ராணுவத்துல வந்து மம்பட்டி எடுத்தேன் அவர்ல வந்து சொன்னாரு. அதைத்தான் நான் போய் ஞானக பெறலாம் சொன்னேன். தேர் இஸ் எவிடன்ஸ். இந்த நீங்கள் உங்களுடைய பதவி இல்லை இல்ல ஒன்றும் இல்லை. 96 நான் ரிட்டையர் பண்ணிட்டேன். அப்ப ஒன்றும் இல்லை. ஆனால் பல விஷயங்கள் செய்கிறேன். நீங்க இப்ப இருக்கிற காட்கள் இப்ப நான் பல அமைப்புகளோட பேரால என்னுடைய எனக்கு ஒரு பலகல்ல ஓன் பண்ணுவார், ஆள் அனுப்பி ஓன் பண்ணவர் ஒரு வந்து உடனே அந்த அமைப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணி என்னோட அந்த அரசாங்கத்து ரெண்டு ராணுவம் 2 ஆட்களை வாகனம் தட்டி போட்டு பேப்பரை கொடுத்து விட்டேன், ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டேன். அவர் ஜெனரலாக வேலை கூப்பிட்டு அவர் எனக்கு சொன்ன சொல்லு, த ஜெனரல் இஸ் வெரி அன்ஹாப்பி வித் யூ. உங்களுக்கு விளங்க வந்த டேர்மின் என்ன மற்ற இப்ப நான் இந்த கடைசியாக 2000 ஆண்டுகள்ல இந்த தமிழ் ஸ்பீக்கிங் ஃபோரம் பண்ற ஒரு ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இவர் மன்மோகன் சிங்கு கடிதம் எழுதினான். அப்படி 2 கடிதம் எழுதினான். அதுல என்ன, the LTT has emerged as sole sincere dedicated and sequel force to continue to represent மன்மோகன் சிங்கு கடிதம். அப்ப நான் வந்து அந்த டைம் இப்ப இது 31 May 2004 இலங்கை ராணுவம் இருக்குது, கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து கொண்டு 2 கடிதம் எழுதினான் மன்மோகன் சிங் விடுதலை புலிகள் சார்பாக. ரிவ்யூ என்ன, we would therefore 2-page letter review the Indian policy towards the Tamil-speaking people and the LTT in a positive manner. இதெல்லாம் எழுதின சிவஞானத்துக்கு May 24 2 லெட்டர் எழுதினான் மன்மோகன் சிங். அப்ப இதுல என்ன எனக்கு எனக்கு என்ன கவலையாண்டா, நான் தமிழ் தேசியத்தை விட்டு என்ன ரஜினி சம்பந்தமாக ஜனக அவ்வளவு இதுல ஒன்று வச்சு கொண்டுவான். அப்படி ஒன்றுலதான் 96 போய் ஜனகா கட்சியான். நான் சொன்னான், there is evidence that these people have army fellows have got some mammotis from the neighborhood, so they must be involved in that. அவன் சொன்னான், அவன் ஹார்ட் ஃபெலோ, அவன் எனவே குரோதமாக தான் பார்த்தவன். பட் சொன்னான், இஃப் தட் இஸ் ட்ரூ ஐ வில் டீல் வித் தெம். நான் பாசிட்டிவ். நீங்கள் நான் சொல்கிறேன், எந்த வீட்டில் அந்த குடும்பம் வந்தீங்கன்னா என்னை விட இந்த பிள்ளைகளை நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா தெரியும். யாரும் வந்து கேட்கட்டும், இந்த 2 பிள்ளைகள் இருக்காள், பொம்பளை பிள்ளைகள். அப்படின்னா சில விஷயங்கள் அப்போ இன்னும் செய்யணும், நீங்கள் செய்வீங்க. ஐயா கடைசியாக 88 சொல்கிற பொழுது கேர்னல் கல்கட்டா பிடிச்சி, லெப்டினன்ட் கர்னல் ஜெனரல் கல்கட்டா பிடிச்சி இந்த நடேசனை பவனியாலே தவிர மூவைக்கு இடையில சுட்டு பிடிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டல இருந்து இங்க மாத்தினவனு நான் 15 நாள் கிட்டமாவும் நடேசன் பையன் இந்த வீட்டுல எனக்கு தெரியும். அப்ப 96 இது ரஜினிட்ட கேஸ்ல நான் விட அவன் உடனடியா 2 பேரும் என்ட்ரி பண்ணி போட்டு மிச்சம் கேஸ் நடந்தது. கேஸ் என்ன இல்ல படம் தெரியாது. அதுவும் அதை வெளிக்கொண்டு வந்து அதுல ஆக்ஷன் எடுக்க பண்ணினது நான். தொடர்பு கொண்டிருந்தீங்களா? இல்ல ஜெனரல் ஜானக பெறா மட்டும்தான். அவன் அந்த டைம்ல அவர் கமாண்டர். அதுக்கு மேல நான் செய்யல. அது நான் உண்மையான சொன்னேன். அதுக்கு மேல நடேசன் சம்பந்தமாக சொல்லியிருந்த ஒரு விடயம், அது என்ன விடயம்? அவர் அந்த போராட்ட காலத்துல இங்க இருந்து அங்கால
காட்டுக்கு போய் கொண்டிருந்த தலைவர்கிட்ட இடையில அப்படி போனார். எத்தனையாம் ஆண்டு? அது வந்து நான் நினைக்கிறேன் 1988 வாக்கில் இருக்கும். 88 வாக்கில் தான் இருக்கும். போராட்டம் உக்கிரமான போராட்ட காலம், சமாதான காலம் இல்லை. 88ல அக்டோபர் இல்லை செப்டம்பர் அப்படி இருக்கலாம். நான் அதுக்கப்புறம் சொல்லுவேன் சமாதான காலம் இல்லையா? ஓ இந்த வைஃப் அவ சிங்களீஸ் அவன் கிட்டமா என்னோட வீட்டில் 15 நாள் இங்கே காலம் வந்து பின்னேற மட்டும் இருப்பிடும். நான் தான் ஒவ்வொரு ஸ்டெப் போய் கடைசியாக கல்கட் வந்த ஒரு சொல்லி ஏன் லிஃப்ட் பண்ணிச்சு நான் நடேசினேன். எங்க இருந்து? மீண்டும் மீண்டும் தெரியுங்கள் எங்கிருந்து நீங்கள் சொன்னது தெளிவில்லாமல் இருக்கின்றது. அதாவது அவர் தலைவரை சந்திக்கிற நோக்கத்தோடு யாழ்ப்பாணத்தில் அங்க இருந்தவர் யாரு நடேசன் போய் இடையில மாங்குளத்துல எங்கேயோ அப்படி போனார். அது சுடுபட்டு காலில் அதாவது இந்திய ராணுவத்திடமா ஐபிகேவில் இருந்தோடு கல்கட்டில் முடிச்சு நான் கதைச்சு அவரை ஏர் பண்ணிச்சேன் இங்கே பலாலிக்கு அந்த வேலை பண்ணி 3ஆம் நாள் நான் சுடப்பட்டு அதால சுடப்படையில நான் என்ன செய்தது திலீபண்டேஸ்ல அது வரை இதுக்கு அதுக்கால எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் என்ன சொல்றேன்டா அப்படி எல்லாம் செய்தனா இல்ல இன்னும் கொஞ்சம் விளக்கம். அதாவது அவர் கைது செய்யப்பட்ட சம்பந்தமாக உங்களிடம் யார் வந்து உதவி கேட்டிருந்தார்கள்? வைஃபும் அதாவது கிட்டு கேர்னல் கிட்டுடைய அம்மாவும் நடேசனுடைய வைஃபும் மனைவி வந்து கேட்டதில்லை. கிட்டத்தட்ட 12-13 நாள் எந்த வீட்டுல காலம் வரையினா பின்னேறி தான் போகணும். ஏன் உங்களிடம் அவை அணுக வேண்டும்? என்ன காரணம்? அந்த நேரத்துல ஐபிகேவோட துணிஞ்சு பேசின ஒரு ஆள் நான் தான். இங்க யார் நான் சொல்லிடும் பாப்பேன். நான் தான் பேசினேன். அப்ப நான் தான் பேசுவேன். அவன் வந்து கூப்பிட்டா விட்டது. அப்படி பேசுறதுக்கான ஒரு அங்கீகாரம் எனக்கு விடுதலை புலிகளிடம் இருந்தது. அதுதான் நான் பேசினேன். சில காரியங்கள் எனக்கு சொல்லுவார்கள். அப்பொழுது நடேசன் என்ன பதவியில இருந்தார்? அவர் போலீஸ் காவல்துறை தான், போலீஸ் தலைவராக காவல்துறை தான். இந்த வேளையில் ஒரு நேயர் என்று நம்புகிறேன், அவரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். கேட்காது, நீங்க தான் கேட்டு சொல்ல வேண்டும். வணக்கம் 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 யாழினியன். வணக்கம், நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சத்யபாலன் மற்றும் வணக்கம் ஐயா ராஜ் அவர்களுக்கும். அடுத்தது ஐயா தமிழரசு கட்சியின் தலைவர் ஐயா CVK சிவஞானம் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொள்கிறேன். உண்மையாக அந்த காலத்தின் தேவைக்கு ஏற்ற மாதிரி அவர் இதுவரை காலமாக தமிழினத்துக்காக தன்னால் முடிஞ்சதையெல்லாம் செய்திருக்கிறார். மிக பிரச்சனையான காலத்துக்கு எல்லாம் செய்ததுக்கு ஏற்ற மாதிரி காலம் அவரை அந்த தர்மம் அவரை கொண்டு வந்து அந்த தலைமை பொறுப்பில் வச்சிருக்குது. இதை வந்து கன பேர் தொடர்ந்து இப்போ 2009 பிறகு தமிழத்தை ஒற்றுமை சிதைக்கிறது, கட்சிகளை பிரிக்கிறது, இதையெல்லாம் செய்துதான் தங்களை கட்சியை வளர்க்கலாம் என்று சொல்லி பரப்புரை செய்கிறவ இப்பவும் அதை செய்து கொண்டிருக்கணும். அதுகளை பற்றி ஐயா கவலைப்பட வேண்டாம். ஏனென்றா தாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் சந்திரகுமாரோட நிரந்தர ஒப்பந்தம் செய்திருக்கணும். அதை பற்றி கதைக்கிறதுக்கு வேற கட்சிகள் இல்லை இங்க. ஏனென்றா குற்றம் செய்தவே அவை. இது வந்து சாதாரணமாக ஒரு பிரதேச சபைகளுக்கான ஆதரவை தேடிக்கொண்டது. இதை வந்து பேசு பொருளாகி பிரச்சனைப்படுத்தி கொண்டு இருக்கணும். இவைதான் தொடர்ந்து போய் எங்க நாடு சபையில வந்த அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தமிழருக்கு ஆதரவாக கொண்ட தீர்மானத்தை இருக்கிறது. அவைதான் போர்க்குற்றத்தை நிரூபிக்க ஆதாரம் இல்லைன்னு சுமத்திரன்னு சொல்லுதோ, மற்றது படுகொலை நடக்க இல்லைன்னு சொல்லுது என்று பரப்புரை செய்து அவைகளை விழுத்த நினைக்கிறதும் அவைதான். சரி, அவர் செய்யலைன்னா இவே செய்திருக்கலாம் தானே. கேள்விகள் ஏதாவது இருக்கிறது? நான் கேட்கிற கேள்வியை கேட்கிறேன். என்னென்றால் அந்த செம்மணியில நடந்த அந்த அணையா விளக்கு மக்கள் எழுச்சி அந்த இளையோர் சமூகம் செய்ததில வேலன் சுவாமிகள் பேசிய பேச்சு தான் அந்த குழப்பத்துக்கு காரணம் என்று நானும் கருதுறேன். பலற்ற கருத்தா இருக்குது. அப்ப இது சம்பந்தமா ஐயா அந்த பதில கேட்க விரும்புகிறேன். இனி வர்ற சந்தர்ப்பங்கள்ல அப்படியான ஆக்களை
பேச அனுமதிக்க விடணும். இல்லைன்னா அவன் பேச்சை முதல்ல எடுத்து போட்டு அதை சரி பார்த்துட்டு ஒலிபெருக்கில போட்டா நல்லது. அந்த பிரச்சனை வராம பாதுகாக்கலாம். ஒரு கேள்வி. மற்றது ரெண்டாவது வந்து இப்ப இந்த வேற என்னென்ன நடைமுறை இந்த கிழக்கு மாகாணத்துல தலைவர் இருந்த வடக்குல செயலாளர், அதான் தமிழரசு கட்சியின் வரலாறு இருந்திருக்குது. இல்லை என்றால் வடக்குல தலைவர் இருந்தா கிழக்குல செயலாளர். இப்ப அதை காண இல்லை. இரண்டா கிழக்கு மாகாண மக்கள் இப்பவும் அந்த காசியானந்தன் ஐயாண்ட காலத்துல இருந்து கனவே மாறி மாறி எவ்வளவு தியாகங்களை நிறைய பேர் படுகொலை கூட செய்யப்பட்டிருக்கிற தமிழரசு கட்சி சார்ந்த ஆக்கள். அப்ப அந்த மாகாண மக்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குது. அவை தொடர்ந்து ஆதரிக்கணும். அவைக்கு அந்த முக்கிய பதவி இங்க இருக்க வேணும். தமிழரசில நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம்ன்றது அது ஒரு வெளிப்பாடு. அதை பற்றி இன்னொரு கேள்வி கேட்கலாமா? நன்றி. இந்த 2 கேள்விகளோடு பயணிப்போம். நன்றி. இல்ல, இது முக்கியமான கேள்வி, கேட்கலாமா? சரி, என்ன கேள்வி? என்னன்னு சொன்னேன், இப்ப இந்த இளைஞர் அணி உண்டு இல்லை என்றால் ஒரு மொழி சார்ந்த பலரை இணைச்சு இப்ப சர்வதேச நாடுகளோட அணுகிறது, இல்லை என்றால் தூதுவர்களை சந்திக்கிறது, முக்கியமா இலங்கை சுதந்திரம் அடைகிறதுக்கு பிரித்தானியா காரணம். அப்ப அந்த காலத்துல இருந்தா எங்களோட படுகொலைகள் ஆரம்பம், எங்களோட உரிமை இழந்தது. அப்ப பிரித்தானியாவோட தூதுக்குழுக்களா போய் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை உருவாக்க தமிழரசு கட்சி அப்படியான குழுவை ஆரம்பிக்குமா என்றது ஆரம்பிக்க வேணும் என்று விரும்புகிறோம். அதை செய்ய ஐயாண்ட தலைமையிலே அது சாத்தியப்படுமான்னு கேட்கிறேன். என்னென்ன போர்த்துகீஸ் இல்லாந்தர் மற்ற அந்த பிரித்தானியாக்கள் எல்லாமே பேசலாம். நாங்களுக்கு உரிமை இருந்தது, நாங்கள் தனிநாட்டுல வாழ்ந்து நாங்கள் உரிமை சுதந்திரம் கிடைச்ச காலத்தில இருந்து நாங்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறோம் என்றதை போய் நேரடியா பேசலாம் இல்லோ. அப்படி ஒரு குழுவை அமைப்பினமா என்றதை கேட்டு விடைபெறேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி. சிவஞானம் ஐயா, உங்களுக்கு கேட்டதா அல்லது உங்களுக்கும் கேட்கவில்லையா? கேட்கவில்லை. என்னுடைய கேள்வியை முடித்துவிட்டு அவருடைய கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன். சரி, நீங்கள் நடேசன் அவர்களை பலாலிக்கு ஆகாய மார்க்கமாக கொண்டு வந்தார்கள். பின்னர் அவருக்கு எவ்வாறு விடுதலை செய்யப்பட்டார்கள்? அது பின்னாடி எல்லாரும் விடுதலை செய்யப்பட்ட இடத்துல நடேசன் விடுதலை செய்யப்பட்டார். அது கொமன் ரிலீஸ்க்குள்ளதான் அது வந்தது. பலாலியில இருந்து குட்டு இல்லை நிதி பொறுப்பாளர் கஸ்ட்ரோ இல்லை தமிழீழ பொறுப்பாளர் பழைய சேர்ந்தவர். அவரும் நான் போய் பார்த்தேன். கேம்பில் போய் பார்த்தேன். அவர் பேருந்து விடுதலை செய்யப்பட்டார். அது பொது ஏற்பாட்டில் விடுதலை செய்யப்பட்டார். இப்போ என்னோட கருத்து இருக்கு, இந்தியாவில இருந்து கொண்டு வந்து நடுத்தரில் விட்டு ஏற்றி கொண்டு போயிருக்கான். இந்தியாவில இருந்து இங்க கொண்டு வந்து யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில நடுத்தெருவில விட போறவங்க இந்தியா ரெட் கிராஸ், இந்தியன் ரெட் கிராஸ். நான் தான் ஹாஸ்பிட்டல்ல போய் தூக்கி கொண்டு இந்த வாரத்தில் ஏற்றி கொண்டு போய் நான் விட்டேன். அதே மாதிரி ஐபிகேக்கு ஒரு அவருடைய அவர் சொன்ன வீடு நினைக்கிறேன் திண்ணவேலியில அந்த பக்கத்தில் எடுத்து கொண்டு நான் தான் விட்டுனேன் எந்த வாகனத்தில் கொண்டு போய். பல காரியங்கள் நான் செய்திருக்கேன். நான் சொல்றேன் இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்டா எல்லாருக்கும் சொல்றது, நான் தவறாக இருப்பேன் என்றால் எனக்கு விடுதலை புலிகள் தந்த ஆதரவு அல்லது அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. பல விஷயங்கள் நான் சொல்றேன் இல்லை, சொல்லாததால சில பேர் நினைக்கிறோம் தாங்கள் தமிழ் தேசியம் என்ற ரத்தத்துல இருக்கு. மழைக்கால் இருத்தென்றாலும் வந்து கூப்பிடுறது தாவாது. அறியங்கள் செய்ய வேணும் என்றால் பொய்மையும் வாய்மை விழுத்த புறதீமை நன்மை தயக்குமே. இதை நான் சொல்லலாம். எந்த கட்சியை நான் காப்பாற்ற நினைக்கிறேன். தோல்வியிலிருந்து நிமிந்து வைக்க நினைக்கிறார். சாதிச்சு முன்னர் புலிகளை காப்பாற்றி நினைத்து சில விடயங்களை செய்தீர்கள். இப்பொழுது கூட கட்சியை காப்பாற்றி நினைத்து விடயங்கள் செய்தீர்கள் என்பது அறியக்கூடிய விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கிறது. என்ன புரிஞ்சு கொள்ளணும், தமிழரசு கட்சி வீழ்ச்சி அடைஞ்சா இனம் வீழும். கொஞ்சம் நன்மை பெறுவோம், அனாப்பலியா இருக்கலாம். அப்ப நீங்க என்ன அடிக்கிறதால டக்ளஸோட கதைக்கலாம். இது ஒருத்தர் கொஞ்சம் டைவர்ஷன் டக்ளஸோட கதைக்கலாம், போகக்கூடாது. என்ன ஒன்று மட்டும் சொல்றேன், வேலைக்காரன் படத்துக்கு கதைவாசனை விளங்கினவர் அண்ணாதுரை. அண்ணாதுரையும் பானுமதியும் கொஞ்சம் தொடர்பு இருக்கின்ற ஒரு கதைகள் அந்த கடை இருந்தா வேற கேட்டாங்க. இன்னும் சொல்லி அதை சொன்னார், பானுமதி படிதாந்த பட்டினி மேல அண்ணாதுரை முட்டுந்துருவா முனி தெரியுமா இல்லை.
இது என்னையா இதுல போனதுல இருக்கு என்ன பிரச்சனை எனக்கு விளங்கல. எனக்கு அந்த ஸ்ரீதரன் என்ன சித்தார்த்தம் போதெல்லாம் செய்ய போகக்கூடாது. சித்தார்த்தம் போய் வில்லங்க வேண்டாத்துக்கான செய்ய எல்லாம் போயிருக்கவே மாட்டேன். இந்த மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதை நான் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கு. இந்த கட்சி உங்களோட கட்சி மக்களோட கட்சி. நான் கட்சியலாக இந்த இடத்துல இருக்கிறேன். இதுக்கு பிறகு நான் செய்ய விரும்புகிறேன். ஆனால் செய்திருக்கிறேன்னு நம்புறேன். யாழ்ப்பாண மாநகரசை காப்பாற்றி விட்டுருப்பேன். இனி அவைய கொண்டு இருத்தி விட்டு கிடக்க அதை சரியா செய்யணும்ன்றது நான் கொஞ்சம் வெளியிலேருந்து கைட் பண்ணுவேன். அதுக்கு மேலே நான் போக மாட்டேன் தானே. அவர்களுடைய எல்லாரும் சேர்ந்து ஊர் கூடி தேர்ந்தெடுக்க வேணும். கட்சிக்காரர் சேர்ந்து எடுக்கணும்னு நான் நம்புறேன். விளைவிடக்கூடியா இருக்கிறது. நாங்கள் கேள்விய கேளுங்கள். அந்த கேள்வியானது வானொலியிலே வந்திருக்கிறது. ஆனால் ஜூமில் வரவில்லை இல்லையா? நான் பார்ப்போம் அந்த தொழில்நுட்பம் என்ன பிரச்சனை என்று பார்ப்போம். முதலாவது கேள்வியை தவற விட்டு விட்டேன். இரண்டாவதாக அவர் கேட்டிருந்தார், தமிழரசு கட்சியில் இப்போது முன்பு எல்லாம் வடக்கில் தலைவர் இருந்தால் கிழக்கில் செயலாளர், கிழக்கில் தலைவர் இருந்தால் வடக்கில் செயலாளர் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. கிழக்கு மக்கள் நிறைய தியாகங்களை தமிழரசு கட்சிக்காக செய்திருக்கிறார்கள். இப்போது அந்த நிலைமையை காணவில்லை. அது ஏன், அது மாற்றப்படுமா என்ற விடயத்தை கேட்டிருக்கிறார். இது தொடர்பாக என்ன கருத்து சொல்லுங்க? இது இப்ப இருக்கிற ஏற்பாடோ தற்காலிக ஏற்பாடு. நான் சீனியர் வைஸ் பிரசிடென்ட் முறையில பிரசிடென்ட்டுக்கு சக்சீட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி துணை பொதுச் செயலாளர் என்ற வேற சுமந்திரன் செயலாளர் பொதுச் செயலாளராக வந்துருக்கு. இவ்வளவுதான். இதுல வழக்கு கிழக்கு நான் 4 வருஷம் மட்டக்களப்பில் அக்கௌண்டண்டாக இருந்தேன். ஃபர்ஸ்ட் அக்கௌண்டன்ட். மாநகர சபை வந்த பொழுது முதலாவது அக்கௌண்டன்ட் நான் தான். ராஜேந்திர மேயராக இருக்கேன். அவர் முதல் மேயர். மட்டக்களப்பு உணர்வுகளை எனக்கு தெரியும். நான் எப்பொழுதும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறேன். ஆனால் அதுதான் ஒரு பெரிய நிலைப்பாடாக இருக்கல. இன்னைக்கு நாங்கள் மட்டக்களப்பு தான் எங்களை காப்பாற்றிருக்கேன். தமிழரசு கட்சியை நிமிந்து நிற்க வச்சது மட்டக்களப்பு. அது நாங்கள் மறக்க இல்லாத அதில் பெரிய பங்கு சாணிக்கு எனக்கு இருக்கு. கட்சி மட்டக்களப்பை காப்பாற்றினா மட்டும் இல்லை, தமிழரசு கட்சியை காப்பாற்றாது. யாழ்ப்பாணம் இந்த பெரிய 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 கலாச்சாரம் ஐயம் அண்டெல்லாம் பேசுகிறோம். நாங்கள் என்ன செய்வோம்? ஓட்டை போட்டு யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் ஒரு எம்பியை தானே தெரிவு செய்யறாங்க. ஆனா இப்ப நாங்கள் அதை நிமர்த்திக்கிறோம். அதுக்கு எல்லாரும் ஒன்று மட்டும் நான் சொல்றேன், எங்களுக்கு எங்களை சுற்றி எல்லாரும் அடிக்கிறோம். 6வது ஒரு நாள் எங்களுடைய அந்த கட்சியில பேசுறாங்க அடிக்கிறோம். டிடிஎன்ஏல காங்கிரஸ்ல ஏதாவது கட்சியில இருக்கிறோம். எல்லாரும் அடிச்சு அதுல இருந்து நிமிர்ந்து நிற்கிறவன்டா மக்கள் எங்களோட போய் நிற்கிறார்கள். அதே நான் இப்ப அதான் சும்மா கொஞ்சம் பேர் கத்தினவே தோல்வியின் அடிப்படையில கத்தினோம். எல்லாரும் நீங்களே தெரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு பெரிய ஊடகவியாளர் நல்லது. இந்த உள்ளூராட்சியோட கதை முடிஞ்சு சொன்னார்களோ இல்லையோ? நிச்சயமா அதேந்திரமார் என்ன சொன்னார்? தமிழரசு கட்சியை இதோட முடிக்கிறதுக்கு நீங்க வாக்களிங்கன்னு சொன்னாரே இல்லையோ? அதுல இருந்து நிபந்தனைகளை நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் சில சில திட்டு கொட்டுகளை வாங்கிறேன். அவன் நான் உண்மையா சொல்றேன், நான் நடந்து போயிருக்க அடிச்சா அடியால அவையான்ட்டு தான் போனேன். நான் ஆசையில்லை, திரும்பி பார்க்கல. நான் அரசியல்ல வாழ்க்கையில சூடு வாங்கி நாடி வாங்கி எல்லாம் செய்யறேன். எனக்கு அரசியல்ல எதுவும் தெரியும். ஓகே. ஆனால் நான் அந்த மிகப்பெரிய தெளிவா இருந்தேன். ஏன்னா நான் 96ல நான் இங்க இருந்தேன். ஒரு தமிழரசு கட்சிக்காரர் இந்த மக்களுக்காக பேச இல்லையா அந்த டைமில்? ஒரு கட்சிக்காரர் தமிழரசு கட்சியில் ஒரு நேரம் இருக்கல. நான் மட்டும்தான் அந்த நேரத்தில் நான் இங்க இருந்து பேசினேன். அதுக்கு ஒரு சாட்சி எங்களோட நண்பன் வித்யாரன். அவங்க மீடியாவில் வித்தியாரம் தான் நின்றோம். மற்றது திருச்செல்லம், இந்த கனடாவில் இருக்க திருச்செல்லம் எங்களுக்கு தான் தெரியும். மற்றது தெரியாது நாங்கள் என்ன செய்தோம். அப்போ அதுக்காக நான் அந்த நிகழ்வு நல்ல நிகழ்வு, நல்ல விஷயம், நாங்கள் ஆதரிக்க வேணும். பிரதானமான கட்சி என்ற வகையில் நாங்கள் ஆதரிக்க வேணும்னு நான் நினைச்சேன். இப்போ என்ன நடக்குது? அந்த காணா போனாக்கள் எங்களை வர விடாது, அவை நிற்கிறவே எங்களை சேர்க்க விடாது. காசு வந்தா காசு பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு காசு பிரச்சனை இல்லை தானே. அப்போ எங்களை சேர்க்க இப்படி எங்க தங்களோட முக்கியத்துவம் போயிடுவோம். இப்போ எங்களை தூக்கி வச்சுக்கிறதா? நான் அப்படி எனக்கு இல்லை. இல்லை நாங்கள் ஆதரவு கொடுப்போம் கொண்டு போனால் அது செய்துட்டா வந்துட்டோம் போயிட்டு அவர்கள் தங்களோட கடமையை செய்தார்கள், பாராட்டுறோம். சரி, இதில் முதலாவது வந்திருந்த நேரிலிருந்து பல ஊடகங்களிலும் சரி, பல சர்ச்சைகளிலும் சரி, உங்களது பொதுச் செயலாளர் தொடர்பாக காட்டமான விஷயங்களே எப்போதும் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழரசு கட்சிக்குள்ளும் தமிழரசு கட்சிக்குள் வெளியிலும் அவருக்கு எதிரான ஒரு காட்டமான நிலைப்பாடுகளோடு பல பேர் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அது புத்திசாலிகள் தளத்தில் கூட அவற்றை காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழரசு கட்சியின் நீண்டகால ஆதரவாளர்கள் தளத்திலும் கூட அந்த நிலைப்பாடு இருக்கிறது.
இது தொடர்பாக நீங்கள் சுமந்திரன் உடன் ஒரு ஆக்கபூர்வமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு அவருடைய அரசியல் பாணியை தொடர்பாக ஏதாவது நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பாக பேசியிருக்கிறீர்கள். உங்களோட கருத்து நான் இது ஒன்று சில விஷயங்கள் நான் அவரோட பேசியிருக்கேன். 2 விஷயத்த மட்டும் சொல்ல வேறு சொல்லல. ஒன்று, இந்த தேர்தல் காலத்தில் நாமினேஷன் கொடுக்குற விஷயத்தில் சுதந்திரன் மிக தெளிவாக ஸ்ரீதரனுக்கு அந்த நாமினேஷன் கொடுக்க இல்லாத அவர் கட்சி கோட்பாடு அல்லது கட்சி முடிவை மாறுகின்றது வாதாடுகள். அதில் ஸ்ரீதரனும் வாதாடுகள். ஆனால் நான் தான் எழும்பி சொன்னேன், ஸ்ரீதரன் நீங்கள் கேட்கலாம், மாவை கூட இருந்தால் கதைக்கையில் ஸ்ரீதரனுக்காக இந்த சிவஞானம் மட்டும்தான் கதைச்சினான். நான் சொன்னேன், இல்லை நீங்கள் 2 பேரும் கேட்குறீர்கள், ஸ்ரீதரனும் சுதந்திரனும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸ்ரீதரன் எனக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவித்தது. நான் சொன்னேன், சுதந்திரன் வெளியாளை சொல்லிங்க, நான் ஒத்துக்கொண்டிருக்க மாட்டேன், சரியோ ஒளியோ சீவிக்கான்னு சொன்னபடியா நான் அதுக்கு பிறகு கதைக்க விரும்பவில்லை சொன்னதுக்கு இங்கே நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். சில விஷயங்கள் இருக்குது. இப்போ ஏக்கிய ராஜ்ய சம்பந்தமான கதை இருக்குதானே. ஏக்கிய ராஜ்யம் நான் கலைஞர்மார் வந்து எனக்கு லெட்டர் வந்த என்ன ஏக்கிய ராஜ்யம் என்ற அந்த முன்மொழிவை பாராளுமன்றத்தில் எதிர்க்கிறதுக்கும் கூட கட்சியின் ஆதரவு தான் கடிதம். நான் சொன்னேன், ஏக்கிய ராஜ்யம் அபண்டன் கைவிட்டாச்சு, அரசாங்கம் கைவிடுது, நாங்களும் கைவிட்டோம், பேச ஆத்திட்டு கைக்கிறேன், நோ பாயிண்ட் இன் டாக்கிங், தட்ஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் என்று சொல்லி கதையை முடிச்சது. இதில் முக்கியமான சட்டத்தரணி என்ற அவர் கட்சிக்காரன் தான் சொன்னேன். அவர் இப்போ வழிபட சொன்னேன். அவர் சொன்னார், சிவிக்கு என்ன செல்விஸ்ட் பார்ட்டி ஒன்று ஜெயித்தார். ஏன் ஏக்கிய ராஜ்யம் இல்லையே, நாங்கள் கேட்கிறோம். அது மட்டும் இல்லை, நான் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். 8 பேரும் அப்படி வந்தால் இது வாக்களிப்பார்கள் சொன்னா தானே, கட்சி தலைவர்கள் சொன்னா தானே. அது பிறகு நீங்க பாருங்க, கலைஞர் மாதிரி அது பிறகு ஏக்கிய ராஜ்யம் பற்றி இப்போ கலைக்கிறாரோ இல்லை. சுமந்திரன் கொஞ்சம் சங்கடம் தானே, தாங்கள் இவ்வளவு பாடுபட்டு வந்த உண்மை எனக்கு தெரியும், வந்து அதை பிழைச்சி போச்சு. நான் சொன்னார்கள், எனக்கு சொன்னேன், நீங்கள் ஓ எஸ் வேணும் அதுவே ஏற்றுக்கொண்டார். சில காரியங்கள் நான் செய்கிறேன், ஆனால் சில விஷயங்கள் வந்து ஃபோர்கோன் கன்க்ளூஷன்ஸ் ஒரு பிரச்சனைகள் இருக்குத்தான் செய்யுது. அது நான் என்ன செய்யலாம், ஆனால் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு, கட்சியை நான் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு. சில காரியங்கள் நான் அவரோட சொல்லி செய்கிறேன், சில காரியங்கள் சில இயல்பாக சில விஷயங்கள் தான் டக்குன்னு இதை ரியாக்ட் பண்றது அப்படியான குணங்கள் அவர்களுக்கு அது இயல்பானது. பட் இப்போ நான் இல்லை சுதந்திரன் இப்படி செய்யறது அவ்வளோ சரியில்லை, இதை நாங்கள் இப்படி செய்யலாம், இதில் இப்படி அனுபவம் அநேகமாக ஒப்புக்கொள்ளக்கூடிய நிலைக்கு நான் அவரை மெல்ல மெல்ல கொண்டு வருகின்றேன். அதுதான் முழுமையினால 7 மணி நான் சொல்ல வரேன். ஒன்று மட்டும் சொல்றேன், இஸ் அ காமன் ஃபினாமினன். Intellectualism always அறிக்கப்படும். It leads to eccentricity. Intellectuals, if you look at any intellectual, he becomes an eccentric. But it fits me also. It fits me also. அப்ப அதால நான் பெரிய இன்டெலெக்சுவல் சொல்லல, but sometimes it happens. You are an intellectual. அது ஒரு தரம் தினை பண்ணல. இல்ல இல்ல, அவருடைய திறமைகள், அவருடைய விடயங்கள், அவர் தமிழரசு கட்சி என்றால் ஒரு தமிழ் தேசிய கட்சி என்ற நிலைப்பாடு, சமஷ்டி என்ற விடயங்களிலே அவர் கம்ப்ரமைஸ் பண்ணாத நிலை இருந்தாலும் கட்சிக்குள்ளே அவர் அரசாங்கத்துடன் ஈடுபடுகிற செயற்பாடுகள் தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை எதிர்கொள்வது தமிழரசு கட்சிக்கு ஒரு பின்னடைவாகவும், அதே சமயம் தமிழரசு கட்சியிலிருந்து கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் பல பேர் வெளியில் சென்று தேர்தல் கேட்பதற்கும் அவர்கள் கையை காட்டுவது சுமந்திரனை நோக்கி என்ற ஒரு நிலைப்பாட்டுகளை நாங்கள் அவதானிக்கிறோம். இது உங்கள் கட்சிக்கு நீங்கள் பாடுபட்டு உருவாக்கி இன்று தலைமைத்துவத்துக்கு வந்திருக்கிற ஒரு கட்சிக்கு அது ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. இதை நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமை தலைவராகிய உங்களுக்கு தானே இருக்கிறது. நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த விமர்சனத்தை நான் உள்வாங்கி கொண்டு தான் இருக்கிறேன். சில விஷயங்களை நான் கையாண்டு கொண்டு தான் இருக்கிறேன். இப்போ நான் அதை பகிரங்கமாக சொல்ல விரும்பல. சில மாற்றங்கள், உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவரில் ஒரு குணம் இருக்குது. சில நேரம் சந்திக்க போய்க்க தனியாக போயிடுவார். அது பல இடங்களில் விமர்சிக்கப்படுது, எனக்கும் விமர்சிக்க சொல்லுறாரு. இப்போ நான் அவருக்கு ஒருக்கா சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் இப்போ சில யாழ்ப்பாணத்தில் இருக்கையே யாரும் வந்து சந்திக்கிறேன், நான் இருக்கிறேன், அந்த கட்சி தலைவர்
எனக்கு இல்லை 3 பாஷையும் தெரியும் தானே. ம் ம் சாதாரணமாக பேசுவேன், கதைக்கலாம், நீங்களும் கதைக்கலாம். நம்ம ஒரு ஆளை கூட்டிகிட்டு போவோம். கொழும்பு பண்ண நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. சாணக்கியன் சத்தியலிங்கம் மட்டும் உங்களுக்கு இருக்கிறேன், ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகும்போது அப்படி போகும்பொழுது இந்த விமர்சனங்கள் தவிர்க்கப்படலாம் அதுக்கெல்லாம் சொல்லியிருக்கு. இப்போ மெல்ல மெல்ல தான் அது அந்த சேஞ்ச், சைக்காலஜிக்கல் சேஞ்ச்ன்றது உளவியல் அல்லது மனநிலை மாற்றம், அனுபவ மாற்றங்கள்ல நான் சொல்றேன் செய்து கொண்டுதான் பாருறேன். அது முழுமையாக நான் அவரை கட்டுப்படுத்துறேன் நான் சொல்ல. இப்போ இன்னும் ஒன்று மட்டும் இல்லை, பொதுவாக சில என்ன சுதந்திரம் தமிழரசு கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து சும்மா எழுதுறாங்க. அதெல்லாம் பிள்ளை. அவற்ற கட்டுப்பாட்டுகளும் இல்லை, எந்த கட்டுப்பாட்டுகளும் இல்லை, எங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கட்சி. எல்லாரும் புரிஞ்சு வர எழுதுறவே தயவு செய்து சுதந்திர கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டேன். சுதந்திர அவரை திருப்தி பண்றதுக்கு என்னமோ இல்லை, வேற ஏன் திருப்தி பண்றது கொண்டு எனக்கு தெரியல. அது அவற்ற கட்சிப்பாட்டில் இந்த கட்சி இல்லை, எந்த கட்டுப்பாட்டில் இந்த கட்சி இல்லை, எங்களது கட்சிப்பாட்டில கட்சி இருக்கு. தயவு செய்து எழுதுகிறவர்கள் ஒரு பகுதியினர் அவரை திருப்திப்படுத்துவதற்காக, ஒருவரினர் அவரை குற்றம் சாட்டுவதற்காக. அதாவது நீங்கள் எங்களது கட்டுப்பாடு என்று சொல்வது பொதுக்குழு, மத்திய குழுவின் கட்டுப்பாட்டில் கட்சி இருக்கிறது. கட்சி, மத்திய குழு, அரசியல் குழு இருக்குது. அதுக்கு மேலால தலைமைத்துவ ஒரு செட் இருக்குதானே, செயலாளர், பொதுக்குழு, மெம்பர்ஸ் லைக் சத்தியலிங்கம், சாணக்கியன், துர்ராசிங்கம் போன்றவர்கள் இருக்கிறார்கள், முக்கியமானவர்கள். இப்ப என்னை பொறுத்தவரையில துர்ராசிங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் பேலன்ஸ் பர்சன் இன் அவர் பார்ட்டி. மட்டக்களப்பு துர்ராசிங்கம் என்ன நான் மதிக்கிற ஒரு அப்படியானவில்லை. நான் இப்ப கலைநேதாவென்னா துர்ராசிங்கத்துக்கு ஷேர் பண்ணுவேன். நான் பார்க்குற அளவுக்கு மிக சாதுவான, அமைதியான ஒரு பெரிய பெஸ்ட் பர்சனாலிட்டி வி ஹேவ் இன் அவர் பார்ட்டி. எங்களோட கட்சியில இருக்கிற மிக ஒரு சமன்ல போடக்கூடிய ஒருவராக நான் அப்படியெல்லாம் அவையத்தான் நான் பார்க்கிறேன். இந்த லீடர்ஷிப் என்று சொல்றது அந்த அப்படியான ஆட்களைத்தான் நான் அவையோட கலந்து நான் முழுக்க ஷேர் பண்ணுவேன் அவையோட. அப்ப அதுதான் நான் சொல்றேன். அதுக்கு பிறகு பொலிட் பீரோ இருக்குது, மத்திய செயற்குழு இருக்குது, இதுகளே கட்டுப்பாடுக்கலாம் கட்சி. சரி, இன்னும் பல கேள்விகள் இருந்தாலும் நேரம் கடந்து கொண்டிருப்பதால் ராஜிடம் செல்லலாம். மன்னிக்க வேண்டும் நேயர்களே, உங்கள் வாட்ஸ்அப் தொலைபேசி அழைப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன், மன்னிக்கவும். நிகழ்ச்சியில் இணைந்து உள்ளவர் 1-2 கேள்விகள் முடித்துக் கொள்ளலாம் நினைக்கின்றேன். முக்கியமாக வேலமாளிதன் அவர்களுக்கு சில மன்னிப்புகள் அடிப்படையிலே நீங்கள் போட்டியிடுவதற்கு அனுமதி கொடுத்திருந்தீர்கள். ஆனால் அவர் மீண்டும் தமிழரசு கட்சியை விமர்சித்த அல்லது எதிராக போட்டியிட்ட ஜீவன் அவர்களுடன் சேர்த்து ஆளுநரை ஒரு உத்தியோகபூர்வ சந்திப்பு கொண்டுக்கு அழைத்துச் சென்றிருந்தார். அது தொடர்பாக அவர் மீது விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டது. அதற்கு அவர் தங்களுக்கு திருப்திப்படக்கூடிய விதமாக தான் பதிலளித்துள்ளதாக சொல்லியிருக்கின்றார். இது பற்றி மேலதிகமாக தான் சொல்ல முடியுமா? இல்லை, அவர் விளக்கம் தந்திருக்கிறேன், நான் பார்க்க இல்லை. விளக்கம் பரிசீலிக்கப்பட நான் அவர்கிட்ட கதைச்சேன். நான் அப்போ அவர் சொன்னவர், நான் சொன்னேன் என்ன இருந்தாலும் அவரை கூட்டிகிட்டு போனது பிள்ளை என்பது அவர் சொன்னார். தாங்கள் புறம்பாக்கம் அப்பாயின்மெண்ட் எடுத்தது ஆளுநரோடு, இவர் முன்னுக்கே ஒரு ஆளுநரோடு டேட் எடுத்து தாங்கள் போய்க்கு அவர் அங்கே இருந்த வேண்டும். அப்போ தாங்கள் அதுக்கப்புறம் தான் கவர்னர் வந்தபடியால் இவரை நான் போவான்னு சொல்ல இல்லாதட்டும் அவர் எனக்கு சொன்னார். உண்மையாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு பிறகு அதில் கவர்னருடைய இதில் நான் தெரிஞ்சு கவர்னர் ஆஃபீஸில் செக் பண்ணாங்க. அப்போ அந்த கந்துவட்டிக்காரன் ஜீவன் அவர் என்னென்று வந்தவர் இல்லை அவையில் இவையோட வந்ததாக தான் அவை எந்த ரெக்கார்டில் இருக்குன்னு சார். ஆனால் வேலை நாளிதே எனக்கு சொல்லிக்க இல்லை, இதை அவர் புறம்பா போனாண்டேக்கு நான் கதைச்சிங்கன்னா அது உண்மை. இப்போ நான் அவரை சொல்லிக்கிறேன், விளக்கம் கோர பண்ணது உண்மை. நீங்கள் அதே அந்த ஆதாரத்தை எடுத்து விளக்கம் அளிங்க, பரவாயில்ல, அது பிரச்சனை. அப்படி இவர் கூட்டி கொண்டு போகலை, அவர் 3 பேர் தான் போனேன், அவர்கிட்ட வாகனத்தில் கூட இவர் போகலைன்னு விளமானதுன்னு சொல்லியிருக்கேன். உண்மையாக இருக்கலாம், நாங்கள் விளக்கம் தானே கோரினாங்க. விளக்கம் நல்லா சரி என்றால் அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்படும். அது அந்த தான் இதுக்கான எனக்கு சரியாக தெரியல. அது உண்மையாக ஒரு நிலை இருந்தால் ஓகே, இதில் அக்செப்ட் இது. அதுக்கு அவர் குற்றவாளியே இல்லை, அவன் அவையில் போய் இருந்தோண்டு எப்படியான ஒருத்தன் அதுக்குள்ள போய் அவன் அது இவ்வளவு தூரம் ஒரு பெரிய முக்கியமான ஒரு நிகழ்வில் குழப்பப்படுத்தக்கூடியவன் அதுக்குள்ள போய் பூந்திருந்து கொண்டு இருக்க மாட்டேன்னு சொல்லல. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெளிவாக தெரியும்,
ஆனால் இப்போ பகிரங்கமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். சிறிதரனோட நான் கருத்துறேன். சிறிதரன் சொன்னான் இப்போ இப்படியான சில சங்கடங்கள் இருக்கு. ஆனால் உங்களுக்கு சொன்ன சில சங்கடங்கள் நான் வெளியில் சொல்ல வரவே இல்லைன்னு அதை எனக்கு நான் புரிஞ்சு கொண்டேன். ஆனால் அவர் சொன்னார் கட்சி விடயங்கள்ல இனிமேல் அவர் எந்த விதத்தில் பங்களிக்க மாட்டார், சம்மந்தப்பட மாட்டார்ன்றது எனக்கு சிறிதரன் சொல்லியிருக்கார், பாலபாலையில் சொல்லியிருக்கார்கள். இனி அதை தொடர்ந்து பார்ப்போம். சரி சத்யபாலன், நாங்கள் முடித்துக்கொள்ளலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் முடித்துக்கொள்ளலாம். இறுதியாக ஒரே ஒரு நேர் இருக்கிறார், அவரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் பவானி. வணக்கம். நான் பவானி பேசுகிறேன். சுஞானம் ஐயாவுக்கும் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னை பொறுத்தவரையிலும் சுஞானம் ஐயா இப்ப நல்ல நிலையில இருக்க தமிழரசு கட்சிக்கு ஒரு சட்டம், ஒரு லோ எழுதி வச்சால் அதை எல்லாரும் பின்பற்றுவினோ. ஒரு வருஷத்துக்கு ஒரு தலைவர், அடுத்த வருஷத்துக்கு தலைவர் மாற வேணும். அப்படி ஒரு லோ எழுதி வைக்கிறதுல என்ன பிரச்சனை என்றுதான் எந்த கேள்வி. சரி, நான் அதை அவர்களிடம் கேட்கிறேன். நன்றி. உறுதியாக இதே கேள்வியைத்தான் நானும் கேட்க வேண்டும் என்று இருந்தேன். அதாவது ஐயா, தமிழரசு கட்சியின் யாப்பிலே பல விதிகள், முறைகள், தெரிவுகளுக்கான சிஸ்டங்கள் எல்லாம் இருந்தாலும் பல சிக்கல்கள் இருக்கிறது. அது அப்டேட் பண்ணப்பட்டு இன்றைய நவீன காலத்துக்குரிய ஒரு கட்சியாக உங்கள் கட்சியை மறுசீரமைப்பது உங்களது கட்சி தலைமை காலத்தில் நடக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக இப்போது எதுக்கும் இந்த நீதிமன்ற வழக்கு முடிவுறவானும் அதனுடைய செயல்பாடுகள் வந்து ஒரு நிலைக்கு இந்த கட்சி வந்தால் நிச்சயமாக யாப்பு ஒரு சில திருத்தங்கள் அடிப்படை நான் அதாவது ஒப்ஜெக்டிவ் க்ளோஸ்ல எந்த கையும் வைக்க மாட்டோம். கட்சியினுடைய இலக்கு விஷன் மிஷன்ல கையெழுத்து வைக்க மாட்டோம், வைக்கையில். அது ஏனென்றால் அது வந்து விஷன் மிஷன் வந்து தந்த செல்வா காலத்தில் அவர்களால் உருவாக்கப்பட்டு அதில் நான் தெளிவாக சொன்னேன், நோ சேஞ்ச் இல்லை. அந்த முதல் 3 விஷயங்கள்ல நோக்கங்கள் இதில் மாற்றம், மற்றதில் நாங்கள் செயல்முறையில் நிச்சயமாக மாற்றங்கள் செய்வோம், நிச்சயமாக செய்வோம். தேவை இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நான் என்ன பிரபலப்படுத்த விரும்பல, நம்ம சார்ட்டர் செக்ரட்டரி. அப்போதான் அந்த தொழில் நான் சார்ட்டர் செக்ரட்டரி அந்த யூகே குவாலிஃபை போல. இப்போ எனக்கு கூட்டங்கள் எப்படி வைக்கிற போகிற வர இல்லையான்னு தெரியும். அதுதான் இந்த தொழில். மாற்றங்கள் தேவை என்று நான் கருதுகிறேன். அந்த மாற்றங்களை நாங்கள் நிச்சயமாக நவீனத்துக்குள்ள, நவீன தேவைக்குள்ள, நவகால தேவைக்கு அடிப்படையில் சில மாற்றங்களை செய்வோம். அந்த உரிய காலம் நீதிமன்றம் முடிஞ்ச பிறகு ஒரு சுமூக நிலையை தோற்றுவித்த பிறகு நான் இருக்கிறேன் இல்லையோ, திறமையில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கட்சியில இருப்பேன், சில மாற்றங்களை கொண்டு வர நிச்சயமாக முயற்சிப்போம். அந்த உத்தரவாதத்தை என்னால் தர முடியும். மிக்க நன்றி ஐயா. இந்த அருமையான பொழுதிலே சமகால நிலவரங்கள் தொடர்பாகவும் தமிழரசு கட்சியின் பயணம் தொடர்பாகவும் நம்மோடு மனந்திறந்த உங்கள் கலந்துரையாடலுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. நான் ஃபோக்கஸ் தமிழுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்க விரும்புகின்றேன். சில சமயங்களில் எங்களுடைய கருத்தில் நியாயமாக மக்கள் முன் கொண்டு செல்கின்ற ஒரு ஊடகமாக நீங்கள் இயந்திருக்கிறீர்கள். தமிழரசு கட்சி அவ்வாறான ஒரு ஆதரவை இந்த கிரிட்டிக்கல் டைம் என்று சொல்கிறேன் நேரத்தில் உங்களுடைய ஆதரவை நான் வேண்டி நிற்கிறேன். மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி. நேர்கள் இதுவரை ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் திரு CVK சிவஞானம் அவர்கள் கலந்து சிறப்பித்த சதுரங்கம் இடம்பெற கேட்டீர்கள்.